அறிவியல் இருந்தது, ஆட்சி முறை இருந்தது, அரசியல் இருந்தது, போர் முறை இருந்தது, பெரிய பெரிய இதிகாசங்கள், புராணங்கள், வரலாறுகள் எல்லாம் இருந்தன, இலக்கிய இலக்கணங்கள் இருந்தன, மாவீரர்கள் இருந்தார்கள், சக்கரவர்த்திகள் இருந்தார்கள், புலவர்கள் இருந்தார்கள், வீரமும் கற்பும் நிறைந்த பெண்மணிகள் இருந்தார்கள், மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள். இப்படி நமக்குன்னு ஒரு பெரிய வாழ்வியல் முறை இருந்தது. இப்படி காலங்காலமாக வாழ்ந்து வந்த நாட்டுக்கு சட்டங்கள் இருந்திருக்காங்க. நமக்குன்னு ஒரு லா இருந்திருக்குமா, இருந்திருக்காரு? வெள்ளக்க ஆங்கிலேயர் என்ற ஒரு நாடு தோன்றுவதற்கு முன்னால, அதுக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னால நாம தோன்றோம். ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த வருஷம் 1000வது ஆண்டு. 1000வது ஆண்டு தான் அவன் தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்டினான். இங்க ராஜராஜ சோழன் எம்பையர் பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் இருந்துச்சு. சுப்பிரமணிய பிள்ளை கிட்ட என்னோட நல்லா சொல்றாரு, இதே 1000வது ஆண்டு இருந்துச்சு அப்படின்னு கேமரா இருந்து அவன் பச்சை மாம்சம் சாப்பிட்டு இருந்தான். 1000வது ஆண்டு ஐரோப்பால உருவாகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தார். இங்கிலாந்துல பச்சை மாம்சம் அப்படியே ரத்தத்தோட சாப்பிட்டு இருந்தாங்க. சமைச்சு கூட சாப்பிடணும்னு தோணலை. அப்படி இருந்த ஒரு நாகரிகம். நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்த போது இவர்கள் எல்லாம் கத்துக்குட்டிகளாக கூட இல்லை. ஆனால் அவர்கள் நமக்கெல்லாம் ஆட்சி செய்வது எப்படி, சட்டங்கள் என்றால் என்ன, பாராளுமன்றம் என்ன, ஜனநாயகம் என்ன, நீதிமன்றம் என்னன்னு அவங்க கொடுத்த பாடத்தை எடுத்துக்கொண்டு அவன் படிச்சுக்கணும். இது ஒரு பெரிய வேடிக்கை. இது 300 வருஷம் இந்த தேசத்தை ஐரோப்பியர்கள் ஆட்சி செய்தனால வந்த விளைவு. இன்னைக்கு ஏதோ 3 சட்டம் வந்திருக்குன்னு திமுக காரணம் போக லபதிபா அடிச்சுக்கிறான். அது காரணம் என்னன்னா, இந்த பேரெல்லாம் இந்தியில இருக்கிறான். இந்தியில இருக்கிற காரணம் இல்லை, அவன் வாய்ப்புல அது நுழையல. அவ்வளவுதான். அவன் வாய்ப்புல நுழையல, அவன் தலைவர் வாய்ப்புல எப்படி நுழையும்? தலைவர் வாய்ப்புல திருக்குறளே நுழையாத எப்படி பாரதி? நரேந்திர மோடி அவங்க தலைவர் சோதிக்கிறதுக்கே பேர் வைக்கிறாங்க. பாரதிய நியாய சன்ஸ்தான் அப்படின்னா இது அவங்க தலைவரை சொல்லுன்னு அரசியலுக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. நரேந்திர மோடி நூற்றுக்கணக்கான திருக்குறளை பார்க்காம மனப்பாடம் பண்ணி சொல்றாரு. சுப்பிரமணிய பாரதியார் பாட்ட மண்ணும் இமயமலை எங்கள் மலையே அப்படின்னு சொல்றாரு. வெள்ளி பனிமலையும் மீதுதாவும் பாடுறாரு. கார்கில்ல போய் பாடுறாரு. தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவில் போய் இமயமலையில பாடுறாரு. அதை நான் சொன்னேன், அவங்க திமுக சொன்னேன், உங்க தலைவரை ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க, துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவுமனு ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி உன் தலைவர் மேடையில ஒப்பிச்சுட்டாருன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சியை கலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சவாலை ஏற்று யாரும் தயாராக. இதான் நிலைமை. இவங்க தமிழை பத்தி பேசுறாங்க. அதாவது தமிழ்ல சட்டத்தின் பேரிலேயே நம்ம வருத்தம் இல்லை, தங்கள் வாயில நுழையக்கூடிய வருத்தம். அதை அவரால் நினைவிலே வைத்துக் கொள்ள முடியாது. அதான் அவருடைய பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெள்ளக்கார வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயருடைய ஆட்சியை 2ஆ பிரிச்சு கொடுத்தது. ஒண்ணு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி, இன்னொன்னு நேரடியாக இங்கிலாந்தோட ஆட்சி. முதல்ல இருந்ததுல கிழக்கிந்திய கம்பெனி தான். ஒரு கம்பெனி தான் நம்மள ஆட்சி பண்ணுச்சு, ஒரு வணிக நிறுவனம். பிரிட்டிஷ்காரன் நேரடியாக ஆட்சி பாராளுமன்ற நடைமுறை இல்லை. 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கு அப்புறம் தான் கிழக்கிந்திய கம்பெனி அனுப்பிச்சுட்டு பிரிட்டிஷ் நேரடி ஆட்சிக்கு வந்துச்சு. மேன்மை தாங்கிய விக்டோரியா மகாராணி கீழே இந்தியா வந்துச்சு. அதை கூட எப்படி வாங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? எப்படி நமக்கு நிலம் நமக்குன்னு இருந்தா அரசாங்கம் ரோடு போடுறதுக்கு நமக்கு பணம் கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் அந்த நிலத்தை வாங்கலாம், அதுக்கப்புறம் ரோடு போடுறாங்கல்ல. அது மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு காம்பன்சேஷன் நஷ்ட ஈடு கொடுத்துட்டு தான் இதை எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் இந்தியா மேல பெரிய கடன் சுமை ஏறிச்சு. அந்த நஷ்ட ஈடு கொடுத்த பணத்தை நம்ம தலையில கடனா ஏற்றினாங்க. அது வரைக்கும் உலகத்தின் நம்பர் 1 கிரெடிட்டார் கண்ட்ரியாக இருந்த இந்திய தேசம் கிழக்கிந்திய கம்பெனியில இருந்து இங்கிலாந்தினுடைய நேரடி ஆட்சிக்கு மாறிய பிறகு நம்பர் 1 டெட்டார் கண்ட்ரியாக மாறியது. கடன் நாடி நாடாக மாறப்பட்டது. அப்பதான் அவ்வளவு பெரிய செல்வத்தை கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்து இந்தியாவை நேரடியாக இங்கிலாந்து ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டது. அதற்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அவன் இங்கிலீஷ்காரன், அவன் நிர்வாகம் கொண்டு செலுத்தணும்.
அப்படின்னா அவனுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனா மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறது, சட்டம் எப்படி போடுறது, சர்க்குலர் அரசாணை டிபார்ட்மெண்ட் லெட்டர் எப்படி எழுதுறது, யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது இந்தியாவில். அதனால அவன் என்ன செஞ்சா, ஒரு கல்வி முறையை உருவாக்கணும், ஆங்கில கல்வி முறை. அந்த ஆங்கில கல்வி முறை எல்லாருக்கும் இல்ல. ஆங்கிலம் கொஞ்சம் பேருக்கு, அந்த ஆங்கிலம் படிச்ச கொஞ்சம் பேரு வக்கீலா இருப்பாங்க, அந்த ஆங்கிலம் படிச்ச கொஞ்சம் பேர் நீதிபதியா வருவாங்க, அந்த ஆங்கிலம் படிச்ச கொஞ்சம் பேர் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில கிழக்கு வேலைக்கு ஆபீசர் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியும். அப்ப முதலாளிக்கு வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு வேலை செய்யற ஆபீசருக்கு இங்கிலீஷ் தெரியும், அந்த ஆபீஸுக்கு போற நமக்கெல்லாம் தமிழ் தெரியும். இந்த நடுவில் உள்ள ஆபீசர் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு தாய்மொழி தமிழ் தான், அதனால முதலாளிக்கு இங்கிலீஷ்ல சொல்லிடுவாங்க. பிட்வீன் தி ரூல்ட் அண்ட் ரூல்டு, ரூலர் அண்ட் தி ரூல்டு, ஆட்சி செய்பவர்களுக்கும் ஆட்சி செய்யப்படுபவர்களுக்குமான ஒரு மொழி, இடைமொழி தேவைப்பட்டது ஆங்கிலம், இங்கிலீஷ். அந்த ஆங்கில கல்வியை கொண்டு தான் மெக்காலே ஒருத்தர் நியமிச்சாங்க. இந்த மெக்காலே இல்லாத இருந்தான், அவங்க அப்ப ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுட்டான். மெக்காலேயோட பெரிய கடன் சுமை. இந்த கடனை எப்படிடா கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் இந்த மாதிரி இந்தியாவில் கல்வி கொள்கை வடிவமைத்து கொடுப்பதற்கு ஒரு நபர் தேவைப்படுறாரு, நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இத்தனை பவுண்டு தருவோம் அப்படின்னு சொல்லவும் வாங்கின கடனை கட்டுறதுக்காக வந்தான் மெக்காலே. இல்லை, தமிழ்நாட்டில் தான் கொடைக்கானல் தான் ரொம்ப நாள் தங்கியிருந்தான். மெக்காலேக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சியை கட்டினவனுக்கு பேரு சார்லஸ் ட்ரிவேலியன் பேரு, அவன் ஐசிஎஸ் ஆபீசர். மெக்காலேக்கு மச்சின, இந்த மாமனும் மச்சனும் சேர்ந்துதான் கல்வி கொள்கை எழுதினாங்க. அந்த கல்வி கொள்கை எழுதி சொன்னா சார்லஸ் ட்ரிவேலியன், இந்த ஆங்கில கல்வி கொள்கையினால படிக்கின்ற இந்திய மாணவர்கள் மிக விரைவில் மதத்தை விட்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி விடுவார்கள். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஸ்பெல்லிங் புக்கும் போதும் அதை கொடுத்த இந்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி விடுவார்கள் மெக்காலே எழுதியிருக்கிறார். இந்த கல்வி திட்டம் அமலாக்கப்பட்ட 50 ஆண்டுகளுக்குள் வங்காளத்தில், அப்ப இருந்து பெங்கால், அதனால சொல்றான், வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்பவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த கல்வி கொள்கை. இப்ப தெரியும் ஆங்கில கல்வி முறை ஏன் வந்தது, இங்கிலீஷ் கிராமர் புக்கு ஸ்பெல்லிங் புக்கு ஏன் அறிமுகப்படுத்தினா, நம்ம எல்லாம் இந்துவா இல்லாம செய்வதற்காக வந்தது. நம்ம எல்லாம் இந்து மதத்திலிருந்து மாற்று மதத்திற்கு நம்ம எல்லாம் மதமாற்றம் செய்வதற்காக கொண்டு வந்தான். இது யாரும் ரகசியமா கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டாம், அவன் எழுந்து வச்சு சொல்றான் இருக்கு. அவனே தான் மெக்காலேயும் தான் இந்தியன் பீனல் கோட் சட்டம் எழுதினான். இந்திய தண்டனை சட்டம் எழுதும் மெக்காலே தான். அதுவும் 1800 தான் இந்தியன் பீனல் கோட் எழுதப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற பல சட்டங்கள் எல்லாம் 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால வெள்ளக்காரங்க காலத்துல வந்ததுதான். அது அப்படியே வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறதுதான் காங்கிரஸ். வெள்ளக்கார வச்சிருந்த சட்டத்தை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு 200 வருஷத்துல பாரதம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. மாறிவிட்ட தேசத்திற்கு மாறிவிட்ட சட்டங்கள் தேவை என்று நினைத்த பிரதமர் நரேந்திர மோடி, அதனால அதை மாற்றணும்.